உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். பணம் செலுத்த தாமதம் ஏற்பட்டால் கிரயம் ஒப்பந்தத்தை ரத்து செய்யலாமா? இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் அமித் ஆர்யா வெர்சஸ் கமலேஷ் குமாரி என்ற வழக்கில் தீர்ப்பளித்து இருக்கிறது. இந்த வழக்கினுடைய மனுதாரர் ஒரு சொத்தை கிரய ஒப்பந்தத்தின் மூலமாக வாங்க நினைக்கின்றார். கிரய ஒப்பந்தம் போடுகிறார். அதிலே முன் தொகையாக ரூபாய் 1 லட்சம் கொடுத்து மீதம் இருக்கிற தொகையை கிரய ஒப்பந்தத்தில் போடப்பட்டுள்ள காலக்கெடுவிற்குள்ளாக செலுத்தி விடுகிறேன் என்று சொல்லி அந்த ஒப்பந்தம் போடப்படுகிறது. அந்த காலக்கெடு முடிவதற்குள்ளாக இந்த சொத்தை வாங்க நினைப்பவர் மீதம் இருக்கிற தொகையை கட்ட தவறுகிறார். அந்த கட்ட தவறியதற்காக இந்த சொத்தினுடைய உரிமையாளர் ஸ்பெசிபிக் ரிலீஃப் ஆக்ட் செக்ஷன் 28 கீழாக ஒரு ஒப்பந்தத்தில் போடப்பட்டுள்ள காலக்கெடுவிற்குள்ளாக மீதம் இருக்கிற பணத்தொகையை கட்ட தவறுகின்ற பட்சத்தில் அந்த கிரய ஒப்பந்தத்தை ரத்து செய்ய எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி வழக்கொன்றை தாக்கல் செய்கிறார். கீழமை நீதிமன்றம் அவருக்கு ஆதரவாக தீர்ப்பு அளித்து விடுகிறது. இதன் பிற்பாடு அந்த சொத்தை வாங்க நினைப்பவர் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் செய்கிறார். விசாரணை செய்த நீதிமன்றமானது கிரய ஒப்பந்தத்தின் மூலமாக ஒரு சொத்து வாங்க நினைப்பவர் முன்தொகை செலுத்தி பிற்பாடு அந்த கிரய ஒப்பந்தத்தில் போடப்பட்டிருக்கிற காலக்கெடுவிற்குள்ளாக மீதம் இருக்கிற தொகையை கட்ட தவறுகின்றது, அதாவது காலதாமதம் ஏற்படுவதனாலேயே அந்த கிரய ஒப்பந்தத்தை ரத்து செய்ய முடியாது என்றும், அந்த சொத்தை வாங்க நினைப்பவருக்கு அந்த சொத்தை வாங்குவதற்கு விருப்பமும் ஆர்வமும் இருப்பது நீதிமன்றத்திலே அவர் நிரூபித்தாலே போதுமானது என்று சொல்லி அந்த காலதாமதம் ஏற்பட்டாலும் கூட அந்த கிரய ஒப்பந்தத்தை முடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சொத்தினுடைய உரிமையாளருக்கு உத்தரவளித்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.